கம்சன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவனுக்கு தெரியும் கிருஷ்ணா பிறந்து விட்டான்னு. ஆனா கிருஷ்ணா எப்படி இருப்பான், எங்க இருப்பானே தெரியாது. பூதனா வச்சு கிருஷ்ணாவை கொல்ல பிளான் பண்றான். பூதனா ஒரு அழகான டிவைன் மூமெண்ட் ஃபார்ம் எடுத்து கோகுல் போனான். அங்க இருந்த எல்லாரும் அவளை பார்த்து ஒரு தேவதை போல இருக்கிறான்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அவ எப்படியோ யசோதா நந்தா வீட்டுல கிருஷ்ணன் இருக்கிறது தெரிஞ்சு அங்க போனான். யசோதா மனசையும் அவளோட மாயத்தால மயக்கிட்டா. அப்படியே பூதனாவும் கிருஷ்ணா பக்கம் போனான். கண்ணனையும் தூக்குறா. அவளை விஷ பாலை கொடுத்து கண்ணன் அழிக்க திட்டம் போறா. அவள் கொடுக்கிற பாலை கண்ணனும் குடிக்கிறான். ஆனா கிருஷ்ணா குடிக்கிறது பால் இல்ல, அவ உயிரை சொல்லிக்கொண்டே அவளோட உண்மை ரூபத்துக்கு மாறுறா. ரொம்பவே கொடூரமான உருவம். குட்டி கண்ணனும் அழகா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எதுவும் தெரியாத குட்டி பையன் மாதிரி அவ மேல உட்கார்ந்து இருந்தார். அங்க வந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யசோதா நந்தாவும் பாக்குறாங்க. யசோதா அவனை கண்ட உடனே பதட்டம் அடைறாங்க. யசோதா ரொம்ப பயத்துல இருந்தார். கிருஷ்ணாவை தழுவி திருஷ்டி போட்டு வச்சு சுத்தி போடுறாங்க. உள்ளவங்க கண்ணனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கான்னு பாக்குறாங்க. பட் கண்ணன் திருப்பியும் சிரிக்கிறான். கோகுல் மக்கள் பூதனாவின் உடலை எரிக்கும் போது அவங்க நினைச்சாங்க ஒரு மோசமான வாசனை வரும்னு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா நான் சூஸ் பண்ண ரிலேட்டட் வீடியோ போயிட்டு பாருங்க. அதில் தான் நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.